ஜாமக்காரன். ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்கிறார். அவன் ஒரு இரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று இரா முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களையெல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். தரியு ராஜாவும் பாபிலோன் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்த ஆபத்தை பற்றி பாபிலோனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் நகரத்தின் கோபுரத்திலே ஜாமக்காரன் வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் எதை காண்கிறானோ அதை தெரிவிக்க வேண்டும். அதுவே ஜாமக்காரனுடைய கடமை. ஜாமக்காரன் கோபுரத்தின் மீது ஏறி காவல் காத்துக் கொண்டிருப்பான். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் காண்கிறான். அதை மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு ரதம் வருகிறது. அந்த ரதத்தோடு கூட ஜோடு ஜோடான குதிரை வீரரும் வருகிறார்கள். அந்த ரதத்தில் படை தளபதி ஏறி வருகிறான். இந்த ரதம் குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம். ஜாமக்காரன் மற்றொரு ரதத்தையும் காண்கிறான். அந்த ரதமோ கழுதைகள் பூட்டப்பட்ட ரதமாகும். பெர்சியர்கள் தங்கள் ரதத்திற்கு கழுதைகளை பூட்டுவது வழக்கம். ஜாமக்காரன் மற்றொரு ரதத்தையும் காண்கிறான். அந்த ரதமோ ஒட்டகங்கள் பூட்டப்பட்ட ரதமாகும். மேதியர்கள் தங்கள் ரதத்திற்கு ஒட்டகங்களை பூட்டுவது வழக்கம். கழுதைகள் பூட்டப்பட்ட ரதமும் ஒட்டகங்கள் பூட்டப்பட்ட ரதமும் பெர்சியரையும் மேதியரையும் குறிக்கிறது. இவ்விரு தேசத்தாரும் பாபிலோன் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஜாமக்காரன் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களை காண்கிறான். ஜாமக்காரன் ரதங்களையும் வீரர்களையும் பார்த்தவுடன் தான் காண்பதை தெரிவிக்கிறான். ஜாமக்காரனின் வாயில் இருந்து வருகிற வார்த்தை சிங்கத்தின் வாயில் இருந்து வருகிற கர்ச்சனை போல் இருக்கிறது. அவன் சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். ஜாமக்காரன் பாபிலோன் தேசத்தை நோக்கி வருகிற ரதங்களையும் வீரர்களையும் பார்த்து, ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று இரா முழுதும் நான் என் காவலிடத்தில் தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். பாபிலோன் தேசத்திற்கு இதுவரையிலும் ஒரு ஆபத்தும் வந்ததில்லை. இப்போதோ ஆபத்து வருகிறது. இதுவரையிலும் தேசம் அமைதியாயிருந்தது. இனிமேல் அங்கு குழப்பம் உண்டாகப் போகிறது. ஜாமக்காரன் ரதங்களையும் வீரர்களையும் பார்த்து சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவன் மறுபடியும், இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் என்றும் சத்தமாய் சொல்லுகிறான். ஜாமக்காரன் சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு சொல்லுவதை ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற மனுஷன் கேட்கிறான். அவன் ஜாமக்காரனின் காதுகள் கேட்க, பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோட மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். பாபிலோன் தேசம் எவ்வாறு விழும், எவ்வாறு அழியும் என்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லி இருக்கிறார். பாபிலோன் தேசம் அழியும் போது அதில் உள்ள ஜனங்களும் அழிவார்கள். அதில் உள்ள விக்கிரகங்களும் அழிந்து போகும். பாபிலோனுக்கு சர்வ அழிவும் சர்வ சங்காரமும் உண்டாகும். ஏசாயா தான் இன்னும் பாபிலோனில் இருப்பது போலவே பேசுகிறார். பாபிலோனுக்கு பேரழிவு வரப்போகிறது. ஆகையினால் பாபிலோனின் காவல் கோபுரங்களில் ஜாமக்காரரை வைக்க வேண்டும். ஜாமக்காரர்கள் குதிரை வீரரையும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் வரும் வீரர்களையும் காண்பார்கள். அப்போது பாபிலோன் விழுந்தது, விழுந்தது என்னும் சத்தம் கேட்கும். பாபிலோன் விழுந்தது என்று 2 முறை கூறப்பட்டிருப்பதனால் அது நிச்சயமாகவே விழுந்துவிட்டது என்பதை வலியுறுத்துகிறது. பாபிலோனில் விக்கிரக ஆராதனை மிகவும் அதிகம். பாபிலோனே விக்கிரக ஆராதனையின் ஆரம்ப ஸ்தலம். பாபிலோனின் பிரதான விக்கிரகம் பேல் என்னும் தெய்வமாகும்.